ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக அரிசி புட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இது நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி செஞ்சுருப்பேன். ஒருவேளை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அவிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரிசியை தனியாக வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட்டும் தேங்காயும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகும். கையை எடுக்காமல் இடையிடையில் இந்த மாதிரி செஞ்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சரிசியை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதிலிருந்து நான் இப்போ 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம அடிக்கடி ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ் சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வர்றது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஃபுல்லாக நம்ம கூல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாவு நல்லாவே அந்த சூடு எல்லாமே போயிடுச்சு. இப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வரணும், உதுத்துனா உதிர்ந்து போயிடணும். இதுதான் பதம். கொஞ்சம் அதிகமாச்சுனாலும் நம்மளோட புட்டு ஒன்று கெட்டியாக இருக்கும், கம்மியாச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக உதிரியாக இருக்கும். புட்டு மாவுக்கு எப்பயும் போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஸ்வீட்னஸை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், பிடிச்சா பிடிக்கிறதுக்கு வருது, உதுத்துனா உதிர்ந்து போயிடுது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம புட்டு மேக்கரில் இதை ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி உருண்டையாக இருந்துச்சு அப்படின்னா ஜன்னி வச்சு சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், புட்டு மேக்கர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த புட்டு மாவு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 ஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புட்டு மாவை நம்ம தனியாக வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு இந்த சர்க்கரையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். தென் இதே மாதிரியே அடுத்த லேயர் மாவு, தேங்காய், அதுக்கப்புறம் சர்க்கரை இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு காட்டுற. அழுத்தம் கொடுக்காதீங்க. ஒருவேளை ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆவியில் வைக்கும்போது தண்ணி நிறைய கீழே போகும். அதே மாதிரியே இது ஒரு சில டைம் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம அழுத்தம் கொடுக்காம நார்மலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். புட்டு மாவை ரொம்ப அழுத்தி போடாதீங்க. ஓகேங்களா? மேலாப்பில் போடுங்க. நான் ஸ்பூன் வச்சு ஈக்குவல் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு அழுத்தின மாதிரி. 10லேருந்து 15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா பாயில் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஸ்பூன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருது. சாப்பிட்றக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரியே நீங்கள் ராகி மாவுலேயே செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும்.